ஏன் நண்பா சோகமாகவே இருக்கிய? அதுவா நண்பா, முதல்லலாம் நல்லா ஃபேமஸாக இருந்தேன். ஆனால் இப்போது யாருமே என்னை யூஸ் பண்ணுறதே இல்லை தெரியுமா? என்னையும் தான் யூஸ் பண்ணுறதில்ல. எல்லா பொம்மைங்களையும் அப்பா அம்மா கிட்ட கேட்டு அடம் பிடிச்சி வாங்குறது ஒரு 2 நாளுக்காக தானே. அதுக்கப்புறம் நாமளும் தூக்கி போட்டுருவாங்க, நம்மளையும் தூக்கி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் புது புது பொம்மையை வாங்கிப்பாங்க. நீ சொல்கிறதும் கரெக்டு தான். ஆனால் இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு இருக்குது. என்னது? அதுவா, நீ சொன்னல மணி OTPW ஃபவுண்டேஷன் மக்களை பற்றி. ஆமாம், அவங்க மனித சேவை திருவிழா நடத்துகிறாங்க. மனித சேவை திருவிழாவா? அது என்ன? அதுவா, அது சில மக்கள் நம்மளை மாதிரி பொம்மைகளை கூட வாங்க வசதி இல்லாமல் இருப்பாங்கல்ல, அவங்க யார் வேணால் இருந்துட்டு போட்டோம். யாருக்கெல்லாம் நம்மளை மாதிரி பொம்மைங்க, அப்புறம் ஒரு துணி, ஆடைகள் அதெல்லாம் தேவையோ, யூஸ் பண்ணாமல் வச்சுருப்பாங்கல்ல சில பேர் பொருட்கள் எல்லாம். இப்போ நம்மளையே 2 நாளைக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க, எவன் யூஸ் பண்ணுறான் நம்மளெல்லாம்? அந்த மாதிரி தூக்கி போட்டுருவாங்கல்ல, அதை கொண்டு போய் மனித சேவை திருவிழாவில் ஒப்படைச்சா மட்டும் போதும். எல்லா பொருட்களும் வர சின்ன சின்ன குழந்தைங்க, வயசான பாட்டி, தாத்தா, யங்கஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்புறம் நம்மளுக்கெல்லாம் ராஜ வாழ்க்கை தான். அப்புறம் நம்மளாம் ஜாலியாக இருக்கலாம் தெரியுமா? அப்படியா? இது நல்ல ஐடியாவாக இருக்கே. அப்போது நாம் அந்த மனித சேவை திருவிழாவுக்கு போகலாமா? ஆனால் அது எங்கே நடத்துகிறாங்க? அதுவா, அது கண்ணம்பாளையத்தில் பாரதி பசியார் உணவக மண்டபம் ஏதோ. அவங்கெல்லாம் எல்லோரும் ஒரு குரூப்பு தான். அப்புறம் நம்ம OTP மக்கள் எல்லோரும் சேர்ந்து இது பண்ணுறாங்கப்பா. நம்மெல்லாம் அங்கே மட்டும் போனோம்னா, அங்கெல்லாம் நம்ம அங்கேயே போனோம்னா நிறைய குட்டீஸ் வந்து விற்றுருவாங்க. அவங்க ரொம்ப நல்ல விஷயங்க பண்ணுறாங்க. அவங்க வருஷத்துக்கு எப்படியாச்சும் ஒரு டைம் இந்த மனித சேவை திருவிழாவை நடத்திடுவாங்களாமா. அப்படியா? இந்த விஷயம் எனக்கு தெரியாமல் போச்சே. சரி, நாமளும் அங்கே போகலாமா? ஆனால் அது எப்போ நடக்குது? அதுவா, அது February 22 நடக்குது. அப்படியா? சரி, நம்ம போகலாமா? ஜனவரி வர முடிய போகுது, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அதுக்கப்புறம் நாமளும் அங்கே போயிட்டோம்னா நம்மள எல்லோரும் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நம்ம மட்டுமா அங்கே எடுத்துகிட்டு போவாங்க? வேறு என்னென்ன பொருட்கள்லாம் வரும்? அதான் சொன்னேனே, பழைய ஜாமானங்கள், துணிகள், பைங்கள், அப்புறம் ஸ்கார்ஃபு, குல்லா, அப்புறம் கிச்சன் செட்டு, நிறைய பொருட்கள் வரும். ஆனால் அது எதுவுமே பயன்படுத்துகிற மாதிரி இருக்கணும். இல்லைன்னா அது யாராலையும் பயன்படுத்த முடியாது. நம்மளையே இவ்வளோ நாள் குழந்தைங்களாம் சேஃப்டி வச்சது ரொம்ப நல்லதாக போச்சு. நம்மக்கிட்டே டேமேஜ் கொஞ்சம் இருக்குது. அதனால் டேமேஜ் கொஞ்சம் இருந்தால் கூட யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. அப்படியா? அப்படியே அது யூஸ் பண்ணால் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, யூஸ் பண்ண முடியாத மாதிரி இருந்துச்சுன்னா, OTP மக்கள் அதை எடுத்து தனியாக வச்சுருவாங்க. அப்படியா? போன வருஷம் நீ அங்கே போன? எனக்கே இந்த வருஷம் தான் தெரியும் நான் இங்கே போகிறது. சரி, ஓகே, நம்ம 2 பேரும் ஒன்றா போகலாமா? நாம் மட்டும் போகிறதா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறோம். கரடி, முயல், யானை எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு போகிறோம். எல்லோரும் 2 நாள் விற்க தான் போகிறாங்க. அப்படியா? சரி, வா, நம்ம போவோம். நம்ம February 22 வர்றதுக்குள்ளே நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஒரு குரூப்பை போட்டு போயிடுவோம். சரி, ஓகே, வா போகலாம். நீங்களும் மறக்காம மனித சேவை திருவிழாக்கு வந்துடுங்க. அங்கே பார்க்குறோம். பாய் பாய், டாட்டா. இது உங்கள் சிப்பு, உங்கள் நிப்பு. பாய்.